நர்மதா விருந்தினர் பக்கம்ல யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. தோழர் சேக்குவாரா திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு சண்டை பயிற்சியாளராக அறிமுகமாகி இருக்கும் ராகேஷ் ராக்கி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாவுடைய ஜேர்னியை தொடர்ந்து நீங்களும் மாஸ்டர் ஆயிருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க மாஸ்டர்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் படம் தோழர் சேக்குவாரா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட்லாம் ஃபைட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். இப்போ மாஸ்டரா பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா. அலெக்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். மாஸ்டர் பொதுவாக ஸ்டண்ட் மாஸ்டர்னா ஒரு பிம்பம் இருக்கும். ஆள் பார்க்க ஒரு மாதிரி ரகடா இருப்பாங்கன்னு சொல்லி. பட் நீங்க அந்த படத்துல ஒரு ஹீரோட ஃப்ரெண்ட் மாதிரி, செகண்ட் ஹீரோ அமெரிக்கன் மாப்பிள்ளை மாதிரி, ஒரு கியூட் ஸ்மைலோட இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது செட்டுக்கு போறப்பெல்லாம் சொல்லியிருக்காங்களா யாராவது டக்குன்னு? சொல்லியிருக்காங்க. பட் ஆனா நம்மளுக்கு ஃபுல்லா அப்பா பார்த்து வளர்ந்தனால ஃபுல்லா சினிமா அந்த ஃபைட்டு பார்த்தாலுமே ஏதாச்சும் ஒரு படத்தை பார்த்தா ஃபைட்டுன்னு தான் போயிருப்பேன். ஏன்னா நம்ம கேமரா சைடு போய் பார்த்தாலுமே ஃபுல்லா எனக்கு ஃபைட்டு தான் பார்க்கணும். ஸோ அதனால அப்பாவை பார்த்து வளர்ந்தனால நம்மளுக்கு ஃபைட்ல தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால இதுல என்ன பண்ண முடியுமோன்னு சொல்லிட்டு நம்ம போய் ஜாயின் பண்ணி சேர்ந்தது. இப்போ வர பசங்க எல்லாமே படிச்சு தான் வராங்க. அதனால யாருமே இப்போ படிக்காம இல்லை, எல்லாம் இன்ஜினியரிங், எல்லாம் பிஎஸ்சி அந்த மாதிரி தான் படிச்சு தான் வராங்க. அதனால இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ எல்லாம் நல்ல எஜுகேஷனா நல்லா படிச்சுதான் வராங்க. என்னைக்காவது ஷூட்டிங் ஸ்பாட்ல டக்குன்னு பார்த்துட்டு யாராவது யார் இந்த ஆக்டர் அப்படின்னு யாராவது கேட்டு மாஸ்டருங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ஆக்டர்னு சொல்ல மாதிரி டான்ஸர்லாம் கேட்பாங்க. நம்ம டான்ஸ்னாலே என்ன தெரியும், ஃபைட்டுனா நம்ம போட்டு மட்டும் வச்சிருவோம். நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆமா, டான்ஸரா தான் கேட்பாங்க. ஆக்டிங்க்கு தெரியல அந்த அளவுக்கு இருக்கு. மாஸ்டர், நீங்க சினிமால ஃபைட் மாஸ்டர், நிஜத்துல நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆள்? ஃபைட் மாஸ்டர்னா நிஜத்துலயும் நார்மலா தான் இருப்போம். ஒன்றும் பிரச்சனை அந்த ஒரு கிக் அடிச்சிருவாரு அப்படி இல்ல. நார்மலா நம்ம ஜாலியா இங்கேருந்து போறது, டீ குடிக்கிறது, அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபன்னா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல போய் மீட் பண்றது, ஷூட் இருந்தா ஷூட்டு, இல்லைன்னா அப்படியே டோட்டலா ஜிம் அந்த மாதிரி ஒர்க் அவுட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். வேற மாதிரி பெருசாலாம் நம்மளுக்கு இதெல்லாம் ஷூட்டிங் இருந்துச்சுன்னா ஷூட்டிங் போயிட்டு நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வர்றது. இப்போ ஸ்டார்ட் அப் தான் ஆயிருக்கு. ஸோ அதனால நெக்ஸ்ட் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் பிஸியா வரதுலாம் வாய்ப்பு இருக்கும். இல்ல யாராவது எகத்தாலமா பேசினா அப்படியே ஒரு பஞ்ச் அப்படின்ற மாதிரி எல்லாம் கோவம்லாம் வருமா? எனக்கு வரவே நம்ம ரொம்ப அதெல்லாம் ஃபுல் டேடி பார்த்துப்பாரு. நம்ம டோட்டலா சைலண்டா நம்ம போயிட்டு என்ன பண்ணிட்டு வருமோ அதை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி. ஓகே மாஸ்டர். ஸோ இப்போ நாங்க நிறைய சர்ப்ரைசஸ் உங்களை பத்தி கேள்விப்பட்டோம். ஓகே, நீங்க மாஸ்டர் ஆனது, இப்போ ஃபைட்டரா இருந்தது, இப்போ ஸ்டன் மாஸ்டர் இருக்கீங்க, எல்லாம் சூப்பர் செம மேட்ரு. ஸோ பட் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேமரா வேணாமே, சினிமோட்டோகிராஃபி தான் படிச்சீங்களாமே? இல்ல, அதான் அத லயோலால பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சேன். 2014 பாஸ்ட் அவுட் ஆயிட்ட அப்புறம் அந்த இன்டர்ன்ஷிப்லாம் இருக்கும்ல. ஸோ இன்டர்ன் அப்போ அரிமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சு. அப்போ எனக்கு ஆடி ராஜசேகர் கேமராமேன், அவர் ரொம்ப பெரிய கேமராமேன். அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அப்பா அந்த டைம் ஃபைட்டா இருக்கும் போது அப்போ பழக்கம் கேமராமேனுக்கு. அவர் அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஃபைட்டரா இருக்கவங்களுக்கு எல்லாம் அதனால அந்த கேமரா அப்போ ஒரு தடவை பார்க்கும்போது சரி ஸ்பாட் சும்மா போனேன். அதுக்கப்புறம் வா நாளையிலேருந்து வந்துரு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி அந்த இன்டர்ன்ஷிப்லாம் முடிஞ்சு அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் வரைக்கும் இருந்தேன்னு நினைக்கிறேன். அது இருந்து முடிச்ச அப்புறம் திருப்பி மீட் பண்ணும் போதோ என்னடா வேற என்ன பண்ணிட்டு இருக்க மாஸ்டர், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன், ஃபைட்டரா ஜாயின் பண்றோம். அவர் அப்படியே யோசிச்சாரு, திருப்பியும் ஃபைட் மாஸ்டர் ஃபைட்டுக்கு போயிட்டு அவரு. ஆனா எனக்கு எது இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. நான் என்னதான் சினிமாட்டோல ஒர்க் பண்ணாலும் ஃபைட்டு தான் நம்மளுக்கு அது மைண்ட் ஃபுல்லா ஃபைட்லயே இருந்ததுனால ஃபைட் மாஸ்டரா ஆயிடணும்ன்றதா ஃபுல் ட்ரீம். ஓகே. ஸோ நீங்க பேசிக்கலாவே இந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்றதுனால நிறைய பேர்கிட்ட ஈஸியா பிட் ஆயிடுவீங்களா? ஜாலியா நிறைய ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் உங்களை பக்கத்துலயே வச்சுப்பாங்க. அது என்ன கதை அது? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி காலேஜ் முடிச்சுட்டு அதான் அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒர்க் பண்ணிட்ட அப்புறம் 2015 நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் அப்போ எனக்கு அன்பரி மாஸ்டர் அப்பெல்லாம் மெட்ராஸ் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அப்போ எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி அன்பரி மாஸ்டர் கிட்ட போய் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு எப்பயாச்சும் ஒரு ஆசை. அப்போ நான் டேடி கிட்ட சொல்லும் போது டேடியும் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணுவாங்களா, அப்போ அசிஸ்டண்டா டேடியும் இருப்பாரு. ஸோ அப்போ ஒரு நாள் போனோடனே என்னை பார்த்தாரு, என்னடா என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா, டைரக்ஷன் படிச்சிட்டு ஏன்டா இங்க வந்த அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லை சார், இந்த மாதிரி உங்களுக்கு கூட ஃபைட் தான் இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கேன் அந்த டைம். அப்போ ஷார்ட் ஃபிலிம்ல ஃபைட்லாம் இருக்கும்.
அதை காமிச்சோடனே சரி ஏதோ டெக்னிக்கலா இருக்கான் அப்படின்னோடனே அவரு ஃபுல்லா அதுல இருந்து தோட்டா கபாலி தான் ஃபர்ஸ்ட் படம். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது கபாலி, அது ஃபர்ஸ்ட் படம் வந்து கபாலி, ஃபர்ஸ்ட் படமே ரஜினி சார் படம், ஃபர்ஸ்ட் அவுட்டோருமே மலேசியா. ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி எல்லாம் இருந்த போதும் இதுதான் சினிமான்ற மாதிரி இருந்தது. பட் ஆனா ரியாலிட்டின்னு பார்த்தா வேற, ஃபைட் வந்து வேற டோட்டலா வந்து அது 10 years ஜேர்னின்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓகே, இந்த 10 yearsல வந்துட்டு எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து இந்த சினிமா கண்டிப்பா நமக்கு வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க வச்சிருக்கும்ல, அந்த மாதிரி எனக்காவது கேட்க வச்சது அந்த சினிமா உங்களை? நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே சினிமால இருக்கவங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எனக்கு வந்து த்ரோட்டா வந்து அன்பரி மாஸ்டர் கிட்ட கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் த்ரோட்டா போகும்போதோ அப்போ சம்டைம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வரும்போது போய் டேட்டு குத்திடுவேன். போய் டேட்டு குத்திட்டா இந்த மாதிரி அப்பதான் இந்த லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் டேட்டு குத்திட்டா அதை போய் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு எதுக்காக வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆமா, இது பார்க்கும் போதெல்லாம் சரி எதுக்காக வந்தோன்றது ஒரு நம்மளுக்கு தோணும்ல. அதனால இது இன்னும் விஷயம் நிறைய இருக்கு, இது வெறும் ஸ்டார்ட் அப் தான்ன்ற மாதிரி. ஸோ நீங்க வந்து சொன்னீங்க, இப்போ வந்து நீங்க வந்து அசிஸ்டண்டா ஃபர்ஸ்ட் சேர்றீங்க, இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் விஷயத்தெல்லாம் சேர்ந்தாச்சு. ஃபைட்டரா முதல் படம் நீங்க சொல்லிட்டீங்க ரஜினி சார்னு, கபாலி ஒரு மிகப்பெரிய படமா இருந்தது. அவர் ஸ்டைல் மாசா லுக், அந்த கால் நீட்ல உட்காந்து கால் மேல கால் போனா அப்ப கேமரா பின்னாடி தான் நான் இருந்தேன். அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் போய் பாக்குறோம். அவ பார்க்கும்போது கால் மேல கால் போடுவோம்னா இந்த டைலாக் எல்லாம் அப்ப எவ்வளவு ரீச் ஆகும் எனக்கு தெரியாது. பட் ஆனா ரியாலியா பார்க்கும்போது அந்த அளவுக்கு அந்த கூஸ் பம்பா இருந்துச்சு அந்த டைம். பார்க்கும் போதெல்லாம் அப்படியே ஆஹா இதுதான் சினிமாவான்ற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு போய் படத்தை போய் தியேட்டர்ல போய் பார்க்கலான்னு பாக்குறேன், பயங்கர கூட்டம். அதாவது டிக்கெட்டே கிடைக்கல. அதுக்கப்புறம் மாஸ்டர் நிறைய போகும்போது பார்த்தா சரியான ஓப்பனிங் அது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண படம் ஃபர்ஸ்ட் வந்து தியேட்டர்ல போய் பார்க்கும் போதோ இந்த ஷார்ட் அப்போ நான் கீழே கேமரா கிட்ட தான் உட்காந்துட்டு இருந்தேன்ற மாதிரி இருக்கு. ஆமா, ஓப்பனிங் சீன்ல வந்து கீழே அதுலதான் ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். அந்த கன் இங்க இருந்து வர்றது, அதுல இருந்து அந்த டைம்ல இருந்து ஃபுல்லா நாங்க இருப்போம். அந்த ஃபுல்லா நான் உட்காந்து. பட் ஆனா ரஜினி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டிகேட் தாண்டி இப்போ வரைக்கும் ஸ்டில் அந்த ஒரு பொசிஷன்ல இருக்காரு. அவர் தன்னைத்தானே எனர்ஜெட்டிக். அவர் இன்னும் எனர்ஜியா தானே இருப்பாரு. எப்படி இருப்பாப்ல ஒரு ஆக்ஷன்ல எப்படி இருப்பாரு? இல்ல ஆக்ஷன்னா அது சொல்ல வேண்டாம். அவரு அந்த டைமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பாரு. என்ன வேணுமோ டப்னு பண்ணிடுவாரு. சேர் எல்லாம் வந்து நம்ம கூட அது வெயிட்டா இருக்கும். சேர் ஒரு ஷாட் பாத்தீங்கன்னா சேர் டம்முன்னு அடிக்கிறது. ஆமா, அது வந்து நம்ம கூட தூக்கி பார்ப்போம் வெயிட்டா இருக்கும். ஆனா அவர் போட்டு டப்புன்னு வச்சிருப்போ அவன் கையில இருந்து போய் விழுந்து அவனுக்கு கை அடி. அதெல்லாம் வந்து ஷார்ட் அப்போ ஒரு வந்து வேற மாதிரி இருப்பாங்க அவங்க. அதெல்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கபாலியில கபாலி தான் ஃபர்ஸ்ட் படம் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணது. அப்போ அது பார்க்கும்போது அப்போ நம்ம எவ்வளவு நாள் டிவில இருந்து பார்த்துருக்கோம், அப்போ கிட்ட வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கும். ஓகே மாஸ்டர், நீங்க இப்ப வந்து பாக்குறதுக்கு இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க. ஷார்ட் அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க மாஸ்டர்? இல்ல அதுதான் நம்மளுக்கு வேண்டிய ஷாட் கிடைச்சிச்சுன்னா கம்முன்னு இருக்க வேண்டியது. சில ஷாட் வரலாம்னா டென்ஷன் ஆகும். சில ஷாட் வந்துருச்சுன்னா ஓகே இதுவே போதும், இதுக்கு இதை வச்சு கட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும். ரொம்ப ரகடெல்லாம் எடுக்கணும். அது கதைக்கு ஏத்த மாதிரி நம்ம அது ஏதோ ஒண்ணு அடாப்ட் பண்ணிப்போம். அது மாஸ்டர்ஸ் எல்லாமே அப்படிதான், கதைக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிப்போம். அவ்வளவுதான். மாஸ்டர், இப்ப நீங்க வந்து ஃபைட்டரா இருக்கும்போது வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டண்ட் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கும்போது ஒன் மோர் அப்படின்னு மோர் போயிட்டு இருக்கும்போது எனக்காவது கோவப்பட்டிருக்கீங்களா நீங்க? அதுதான் அந்த அதர்வா படத்தை வந்து ஒரு தடவை அப்போ டூப் நான்னா அப்ப என்னன்னா ஒரு சைடு ஒரு ஷாட் வச்சா அந்த ஹெலிகாம்ல ஓடிட்டே இருக்கணும். அது இந்த சைட்ல இருந்து அந்த சைடு ஃபுல்லா ஒரு 1 கிலோமீட்டர் மேல ஓடணும். என்ன படம் மாஸ்டர்? குருதி ஆட்டம்னு சொல்லிட்டு விக்கி மாஸ்டர் தான். அப்போ வந்து அந்த ஓடும் போதோ ஒரு தடவை ஷாட் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் தடவை ஸ்பீடா ஓடிட்டேன். ஃபுல்லா கீழெல்லாம் வந்து முள்ளு. ஃபர்ஸ்ட் தடவை ஓடியாச்சு. திருப்பி 1 more நாங்க திருப்பி ஓடணும். 1 moreக்குலாம் இவ்வளவு தூரத்துல அவ்வளவு தூரம் ஒரு கதை ட்ரோன் ஷாட் சார் நீங்க இருந்து போறது அது எல்லாம் டூப்பு தான். அது ஓடும் போது பார்த்தா லாஸ்ட் எப்படியும் ஒரு 3-4 1 more ஆயிருக்கும். அவள் தான் போய் அங்க நின்னாச்சு. ஐயோ முடியல, இதுக்கப்புறம் ஓட முடியலன்னு. ஏன்னா எல்லாரும் ஃபைட்டர்ஸ் தான் இருந்தாலுமே அந்த ஓடும் போது மூச்சு வாங்குவோம். ஆமா, நல்லா அந்த ஒரு விஷயம் வந்து அந்த டைம்ல ஃபுல் வெயில் வேற, வெட்ட வெயில் வேற, வெயில்ல ஓடுறது இது எல்லா ஃபைட்டர்ஸும் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி. ஓகே பட் இப்போ நீங்க நிறைய பார்த்து வளர்ந்துருப்பீங்க ஃபைட்டர். அந்த இப்போ நிறைய மாஸ்டர்ஸ் கண்டிப்பா எல்லாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு டென்ஷன் இருக்கும், நிறைய பேர் கோவப்படுவாங்க. இப்ப அப்பா கூட வந்து அவர் கொரியோ பண்றப்ப நிறைய கோவப்பட்டிருக்கலாம். ஆமா, எங்க அப்பாவுக்கு எனக்குமே வந்து சம்டைம் எனக்கு ஒரு ஷாட் பிடிக்கும், அவருக்கு ஒரு ஷாட் பிடிக்காது. அதுவே எங்க 2 பேருக்குமே கிளாஸ் ஆகும். அவர் தரம் முடிக்கின்றப்போ அவர் தரம் முடிக்கின்றப்போ அது மாதிரி திருப்பி உட்காந்து அந்த ஷாட் நல்லா 2 பேரும் ஷாட்டுக்காக தான் யோசிப்போம்.
ஷார்ட் நல்லா வந்துச்சுன்னா 2 பேரும் ஹாப்பி ஆயிரும். ஓகே. அது வந்து ஸ்பாட்ல எப்பவுமே நடக்கும். அது ஜாலியா தான் இருக்கும். இல்ல இது பார்த்து வளர்ந்துருப்பீங்களே நீங்க, இந்த மாதிரி யாராவது கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க இந்த மாதிரி இருக்கும், பட் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி காமா இருக்கலாம்லாம் முடிவு பண்ணிட்டு போவீங்களா? அதுக்கு எப்பவுமே அப்படிதான். ஃபைட்டர்ஸ் கஷ்டப்படுவாங்க. நம்ம என்னதான் இது பண்ணாலும் நம்மளுக்கு தேவையானது கிடைச்சாலே அது போதும். நம்மளுக்கு என்னென்ன தேவைன்றது நம்ம மைண்டு எந்த கட்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும்ல. ஃபுல்லா நம்ம பண்ணாம எந்த கட்டிங் பாயிண்ட் தெரிஞ்சாலே போதும். நம்ம என்னோட விஷயம் என்னன்னா ஒரு சத்தம் போடாம நம்ம வந்து சைலண்டா வாங்கிட்டு போயிடணும். அவ்வளவுதான். ஏன்னா நம்மளுக்கு ஆனா நம்மளுக்கு வரணும். பட் ஆனா அது கொஞ்சம் கம்மியா நம்ம பாடி லாங்குவேஜ் நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஸ்டைல்ல வாங்கிடணும் அப்படின்னு. ஓகே மாஸ்டர், இப்போ வந்து அப்பாவை நாங்க வந்து பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டா வந்து ஃபிலிம்ல பாக்குற மாதிரி டெரரா தான் இருந்தாங்க. நீங்க ஷூட் பண்ணும்போது வந்துட்டு நீங்க ஃபைட் கொரியோ பண்ணும்போதெல்லாம் இது சரியில்லை இதை மாத்து, இது சரியில்லை அதை மாத்து அப்படின்ற மாதிரி ஏதாவது சஜஷன்லாம் சொல்லுவாங்களா? டேடியா? சண்டை வரும் அதே சண்டை வரும். ஒரு கோரி எனக்கு பிடிக்கும், சில அவர் பண்றது சில அவருக்கு ஒண்ணு பிடிக்கும், எனக்கு ஒண்ணு பிடிக்கும். ரெண்டுமே 2 டிசிஷன்ல வந்து நிக்கும். அது நிக்கும் போது வந்து அப்போ 2த்துக்கும் சரி இதுலயும் அதுவும் இல்லாம வேற ஒன்னு நடுவுல ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒன்று ஃபிக்ஸ் ஆகும். அது ஃபிக்ஸ் ஆன அப்புறம் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஆமா, சில ப்ராப்ஸ் அவர் உடைக்கணும், அதாவது சில ப்ராப்ஸ் புதுசா பண்ணுவோம். அது ரியாலிட்டியில பார்த்தா அந்த ப்ராப்ஸ் அவ்வளவா டக்குன்னு பண்ண மாட்டாங்க. அது வேற டக்குன்னு அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அந்த டைம் எடுக்கிறது எனக்கு பிடிக்காது. எதுக்கு இந்த டைம் வேஸ்ட் பண்ணோம், நம்ம போய் டக்குன்னு அதை இது வேற ஷாட் போயிடலாம் அப்படின்னு. ஆனா அவருக்கு அந்த ஷாட் வந்தாதான் அந்த ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 பேருக்கு பயங்கர டிஸ்கஷன் நடக்குது. ஓகே. ஆமா. சோ இப்போ என்னன்னா, இப்போ ரெகுலரா வந்து இப்போ ஒரு சீன் நடக்குது, சீன் எடுக்கிறது வந்து நம்ம ஆடியன்ஸா பாக்குறப்போ ஓகே இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஃப் டேல முடிச்சிருப்பாங்க, இப்போ 1 டேல முடிச்சிருப்பாங்கன்னு தோணும். பட் ஃபைட்ஸ்ல வந்து அவ்வளவு கட்ஸ் இருக்கும், கைக்கு ஒரு க்ளோஸ் இருக்கும், மூஞ்சில அடிப்பட்டா அதுக்கு ஒண்ணு இருக்கும், திரும்ப ஒரு ஸ்லோமோ இருக்கும், வைட் இருக்கும் சொல்லி எவ்வளவு நாள் பேசிக்கா ஒரு ஸ்ட்ரென்த் கோரி ஆகும் மாஸ்டர்? அதான் டிபெண்ட்ஸ் ஆன் சீன் தான். நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃபைட்டு வீரியமா இருக்குன்றதுதான் விஷயம். நம்ம எந்த அளவுக்கு அந்த ஃபைட்டை நம்ம எடுத்துன்னு போனோம் மக்களுக்கு அப்படின்றதுதான் ஒரு சீக்வன்ஸ். சில பேர்லாம் ஒரு நாள்ல முடிச்சிருவாங்க. சில அந்த ஃபைட் இல்லை இன்னும் இன்டென்ஸா வரணும்னா அதை நம்ம 3 days எடுத்துப்பாங்க, 5 days எடுத்துப்பாங்க. சில பேர் 1 week எடுத்துப்பாங்க, 1 month எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு மாஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்று அந்த கதைக்கு டிபெண்ட் பண்ற மாதிரி அந்த சீன் அது நடக்கும். மாஸ்டர், இப்ப வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தனித்துவம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களோட கொரியல வந்து அப்பா இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு என்ன இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து கோவம்லாம் வருமா மாஸ்டர்? இல்ல அது ஆக்சுவலி என்னன்னா படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் 2 பேரும் நாங்க ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணும் போதோ சிலது வந்து ரியாலிட்டியில இது நடக்கும் அப்படின்னு தெரியும். ஒரு கட்டை கீழே இருக்குன்னா கட்டை தூக்கி தான் அடிக்க முடியும். ஸோ பக்கத்துல ஒரு பானை இருந்துச்சுன்னா பானை தூக்கி தான் அடிக்க முடியும். ஸோ இது த்ரோட்டா இது இல்லாம வேற என்ன யோசிக்கிறது அப்படின்றதான் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் டிஸ்கஷன் நடக்கும். கீழே வேற எதுவும் நடக்குது, ஏதோ பாட்டில் இருக்கு, பாட்டில் ரேண்டமா எடுத்து அடிக்கிறது தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேற என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிக்கிறது. அந்த மாதிரி ஒரு நல்ல விதமா தான் ஹெல்த் ஓரியன்டா நான் சாப்பிடுவேன். ஹெல்த் டிஸ்கஷன். ஓகே. சோ 2 வருஷம் ரீவைண்ட் பண்ணி போனா கொரோனால எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்தோம். நீங்களும் உங்க அப்பாவை மட்டும் ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணி வீட்லயே எல்லாருமே அங்க ஸ்ட்ரென்த் எல்லாம் பண்ண வச்சீங்களே, அந்த மேட்டர் பத்தி சொல்லுங்க. ஐடியா எப்போ வந்துச்சு? இல்ல ஆக்சுவலி அது வந்து இந்த ஃபாரினர்ஸ் பண்ணியிருந்தாங்க குவாரண்டைன் ஃபைட் சேலஞ்சில். அப்போ உட்காரும் போது இது ஏன் நம்ம பண்ணக்கூடாது, இவனை ஈஸியா பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து அவங்களே ஒரு 10 பேர் வச்சுதான் பண்ணாங்க. நம்மளுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே எல்லாருமே. அதுல என்னன்னா எல்லாருமே அப்பா பையன், ஃபாதர் சன் தான் அந்த கோரியை பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம 2 பேர் இருக்கோம்ல, சரி ஃபாதர் சன் போதோ சரி அப்பாவும் அது சொன்னாரு. நானும் இது எனக்கு அந்த எடிட்டிங் நானும் பண்ணிடுவேன் டக்குன்னு. அதனால என்ன பண்ணுவோம், சரி எல்லாம் வீட்டுல இருந்தே அவங்க எடுத்து இந்த மாதிரி அனுப்புவாங்க. ஃபைட்டர்ஸ் டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. இது போனா டக்குன்னு அவங்க எல்லாம் ஸ்லோ மோஷன்ல எடுத்து அமிச்சிட்டாங்க. நம்ம இங்க உட்காந்துன்னு எல்லாத்தையும் எடிட்ல வந்து ரேம்ப் பண்ணிட்டு நான் சும்மா ஒரு ஃபன்னுக்கு போட்டேன். அது வந்து பார்த்தா பயங்கர வைரல் ஆயிடுச்சு. நியூஸ் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. எத்தனை பேர் பண்ணீங்க இங்க? அது எப்படியும் ஒரு 20 பேர் மேல இருக்கும். அது லாஸ்ட்ல இவரு தளபதி தினேஷ் மாஸ்டர் வந்து ஒரு லாஸ்ட் கை வச்சு இப்படி சொல்லுவாரு, முடிப்பாரு. அவர் தான் முடிப்பாரு. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த கேமரா முன்னாடி ஒருத்தர் ஆமா ஃபர்ஸ்ட் அடிக்கிறது, அதுக்கப்புறம் ரோட்டா எல்லாரும் அடிச்சிட்டு இருக்க மாதிரியே லாஸ்ட் வரும். லாஸ்டா தளபதி தினேஷ் மாஸ்டர் வந்து அவர் வந்து நிறுத்தி அடிக்க வேணாம், கை கழுவுங்க, அந்த சானிடைசர் போடுங்கன்னு சொல்லிட்டு போவாரு. சும்மா ஒரு ஃபன்னா பண்ணது, அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. மாஸ்டர், இப்ப வந்துட்டு தோழர் ஷேக்வாரா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. முறையா நீங்க வந்து மாஸ்டரா வந்து அறிமுகமாகி இருக்கீங்க. அந்த படத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது மாஸ்டர்? ஆக்சுவலி அதெல்லாம் அசிஸ்டண்டா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அலெக்ஸ் வந்து ஒரு நாள் மீட் பண்ணோம்.
மீட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கதை சொல்லுமா, ரொம்ப கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இன்டென்ஸான கதை. அது அது ஒரு சப்ஜெக்டா நம்ம பிடிச்சிருந்தா மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு டக்குன்னு போயிட்டு நம்ம ஃபைட் எல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபைட் எடுத்தாச்சு. ஃபைட்டுக்கெல்லாம் பயங்கரம் ஒர்க் பண்ணாரு அவரு. அவரு டக்குன்னு இப்போதான் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு டைரக்ஷனாவே சரி ஃபைட்டாவும் சரி பயங்கரமா அவர் வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அந்த ஷாட்டு அந்த பஞ்ச் எல்லாம் வந்து டக்குன்னு ஒருத்தவங்க ஸ்பீட் அடிச்சுட்டா ஃபேஸ்ல இப்போ இம்பாக்ட் ஆயிரும். அதெல்லாம் அவர் ஏற்கனவே நிறைய படம் பண்ண மாதிரியே அவர் வந்து ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ், அந்த பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்தது. ஸோ இதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் ஃபைட்டுக்குள்ள தான் அந்த காலேஜ் ஃபைட்டு ஃபுல்லாக நாங்கள் பண்ணோம். அதான் அது சூப்பராக பண்ணார் அவர். அது ஆமாம். இப்போ நீங்க வந்து முதல் படம் ஸ்டண்ட் கொரியோகிராஃபரா வந்து நீங்க அறிமுகமாகறீங்க. தோல்வி சேக்குவாரன்ற ஒரு பெரிய ஒரு செமையான ஒரு பேரோட உள்ள போகுது. ஸோ படம் எப்படி ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸா இல்லை எப்படி கொஞ்சம்? இல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் கண்டிப்பா. இந்த படம் அந்த பேரே அதுதானே, அதனால ஸோ அது த்ரோட்டா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்கும். பட் ஆனா நம்மளுக்கு வந்து ஃபுல்லா இதுல த்ரோட்டா அந்த காலேஜ் ஃபைட்டு இன்னும் ரொம்ப பிடிச்சி இன்டென்ஸா இருக்கும் அது ஃபுல்லா. ஓகே. ஆமா மாஸ்டர், இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? அதை வந்து எல்லா படங்கள்லயும் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க எல்லா மாஸ்டரும். அந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபைட் சீக்வன்ஸ் நீங்க வந்து ஃப்ரேம் பண்ற எல்லாத்துலயும் வந்து இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு சீக்வன்ஸ் வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க? சீக்வன்ஸ் டைரக்டர் தான் வைக்கணும். அதுல சின்ன விஷயம், இந்த கண்ணாடி பாட்டில் என்னோட ஃபைட் சீக்வன்ஸ்னா கண்ணாடி பாட்டில் இருக்கணும், பானை இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம். ப்ராப்ஸ் அதுதான். நம்ம ப்ராப்ஸ் வந்து த்ரோட்டா நீங்க அந்த உரியடி எல்லாம் பாத்தீங்கன்னா விக்கி மாஸ்டர் பயங்கரமா எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு மெயின் புதுசா இருந்தது அந்த டைம்ல. அவர் வந்து புதுசா ஒரு ஸ்டைல் எடுத்துன்னு வந்தாரு. டக்கு டம்மு டிம்முன்னு அடிச்சு அது வேற மாதிரி ஆக்கி விட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகணும். விக்கி மாஸ்டர் பார்த்து நம்ம வந்து இந்த த்ரோட்டா இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன இன்டென்ஸா நம்மளுக்கு இப்போ ப்ராப்ஸ்னா புதுசா நம்ம உட்காந்து பாக்குறது என்ன ப்ராப்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். என்னென்ன அடிச்சு உடைக்கணும் அப்படின்னு அது என்ன எவ்வளவு சீக்கிரம் பண்ணி தராங்களோ அந்த டைம்ல உடச்சு விட்டுருவோம் அவ்வளவு. வீட்டுல என்னைக்காவது நான் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எதையாவது இப்படி பண்ணி உடைச்சு வீட்டுல ஏதாவது திட்டு வாங்கிருக்கீங்களா? அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம அந்த வீட்டுல எல்லாம் நம்ம கீழே கிக் பேக் இருக்கு போய் கிக் பேக் அடிக்கிறதோட சரி. ஆமா கீழே நம்ம நார்மலா ஜாலியா தங்கச்சியோட உட்காந்து ஃபன் பண்ணிட்டு அந்த மாதிரி. ஆமா குடும்பங்கள் கொண்டாடும் வெளியில அப்படி வீட்டுக்குள்ள போனா ஜாலியா தான். ஜாலியா இப்ப நிறைய பேருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். இப்போ ஒரு சில ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து நான் லைவா வந்து கோரியோ பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து ரொம்ப ட்ராமடைஸ்டா இப்ப பாக்குறப்போ கமர்ஷியல் பிலிம்ஸ்ல அடிச்சா பறப்பாங்க, அவங்க பார்க்க ஆடியன்ஸ்க்கு நல்ல ஒரு கண்ணை குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி நிறைய பேர் டிசைன் பண்ணுவாங்க. நீங்க எப்படி மாஸ்டர் இந்த ரெண்டுல? அதான் ப்ரோ, அது எல்லாமே வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் தான் நடக்கும். இப்போ கதைக்கு எந்த அளவுக்கு இன்டென்ஸ், இப்போ தோலை சைக்கு வர பார்த்தா அது த்ரோட்டா வந்து ஒரு மாதிரியான சப்ஜெக்ட். அவங்கள வந்து ஒதுக்கிட்டே இருப்பாங்க. அது அவருக்கு அதனாலே அவர் வந்து பயங்கரமா வெறியா வர, அந்த வெறியில எப்படி அடிக்கிறாருன்னா அது கதை. ஸோ ஒரு கதைக்கும் ஒரு ஸ்டைல் மாறும். அது நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கிரிப்ட் தான். த்ரோட்டா ஃபைட் மாஸ்டருக்குன்னு ஸ்டைல் இல்லை. சில பேர் எடுப்பாங்க, பட் ஆனால் டிபெண்ட்ஸ் என்ன ஸ்கிரிப்டுக்கு தேவையோ அதை எடுத்துட்டாலே போதும். ஆமா இப்ப பாலா சார்லாம் பார்த்தா ஃபுல்லா வந்து அந்த ஆக்ரோஷமா தான் ஒரு ஃபைட் இருக்கும். கட்டிங் போனா பிடிக்காது. ஒரு த்ரோட்டா வந்து சிங்கிள் ஷாட் அந்த மாதிரி த்ரோட்டா அந்த மாதிரி பிடிச்சி வலிக்கிறது அந்த மாதிரி ஆனா ஃபுல்லா அந்த மாதிரி தான் இருக்கும். கதைக்கு என்ன வேணுமோ அது எடுக்கிற மாதிரி தான் ஸ்டைல் இருக்கும். ஸோ பொதுவாக சொல்லுவாங்க ஒரு ஸ்பாட்டுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இந்த டைம் சொல்றாங்கன்னா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து சினிமோட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, லைட்லாம் செட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் ஸ்டண்ட் அன்னைக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடியே போய் நீங்க வந்து அந்த ரோப் ஃபிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்கான ப்ரிகாஷன்ஸுக்கு நீங்க முன்னாடியே போற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான டைம்ஸ் அந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடக்கும்? ஆமா இப்போ ப்ராசஸ்னா நம்ம வந்து இப்போ ஒரு நல்ல பெரிய ஃபைட் எடுக்க போறோம்னா நம்ம முன்னாடியே போயிடணும். முன்னாடி போயிட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு இந்த ஸ்பாட் பார்த்துட்டு நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ஸ் வேணும் அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கே எங்கே ரோப் கட்ட முடியும், ரோப் கட்டுற ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா நம்ம ஊக் அடிச்சு அது ஏற்கனவே வந்து ஒரு நாள் ரிஹர்சல் சொல்லிட்டு ரிஹர்சல்ல நம்ம ஒரு 1 day ரிஹர்சல் ஃபுல்லாக என்னென்ன எங்கெங்க எந்த போர்ஷன்ல ரோப் ஷாட் இருக்கு அந்த ரோப் ஷாட்லாம் நம்ம எடுத்து அது ஒரு தடவை ஃபைட்டர்ஸ்லாம் வச்சு ரோப் ஷாட்டை வச்சு பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் பண்ணிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம டேக் போவோம். ஒன்று ரிஹர்சல் பண்ணி ஃபுல்லாக அந்த கதையை உட்காந்து ஒரு எடிட் பண்ணிடுவோம் ஃபோன்லயோ இல்லை கேமராலயோ எடிட் பண்ணி த்ரோட்டா ஒரு ப்ரீவியூ மாதிரி வச்சுட்டு
அது த்ரோட்ல அப்படியே எடுத்துட்டு நம்ம ஆர்டிஸ்ட் காமிச்சு ஆர்டிஸ்ட் அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கிடுறோம். ஓகே ஓகே. இப்போ நீங்க டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறதுனாலையும் தெரிஞ்சிருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ஃபைட் மாஸ்டரா இருக்கும்போது அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க மாஸ்டர்? அதான் இது இன்னும் நம்மளுக்கு அந்த இப்போதான் அந்த மோக்கோ போர்ட்லாம் வருது. கொஞ்சம் ஒரு பீஷ்மா பருவத்துல ஃபர்ஸ்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணுவோம், பீஷ்மா பருவத்துல ஒர்க் பண்ணோம், அப்புறமா பீஸ்ட் அப்படி இப்படின்னு இப்போ தள்ளுமலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்துல மோக்கோ போட்டு இப்போதான் அந்த டெக்னாலஜி வருது. ஸோ இதுக்கப்புறம் போற டெக்னாலஜி எல்லாம் வேற மாதிரி தான் வரும். அதனால ஸோ அதுக்கு நம்மளும் ரெடியா தான் இருக்கும். ஓகே அதனால அது டெக்னிக்கல் நம்ம தெரிஞ்சுக்க கத்துக்கிறது தான். ஓகே. சின்ஸ் நீங்க வந்து ஒரு சினிமா ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால நீங்க வந்து டேரக்டர், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர்னு எல்லாமே சொல்லலாம். ஸோ நீங்க ஸ்டண்ட் மாஸ்டர் அப்போ இருக்கிறப்போ நீங்க வந்து அந்த டைத்தை வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு தோணுது. ஏன்னா வந்து இது வரைக்கும் எடுத்தா போதும், இங்க கட் பண்ணிக்கலாம் ஆமா அப்படின்ற மாதிரியாவது தான் நீங்க கோரி பண்ணிட்டு போவீங்களா? ஆமா. ஓகே. நம்மளுக்கு எந்த இம்பாக்ட் தேவை, எந்த இடத்துக்கு தேவை, எந்த எமோஷன் தேவைன்னு தெரியும்ல. இங்க இருந்தா அடிச்சு விழுந்தானா எந்த இடத்துல கட் பண்ணணும், சரி அந்த கட்டிங் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம வேற ஆங்கிள் போயிடலாம் அப்படின்னு. சிலது வந்து சில ஷாட்டுக்கெல்லாம் வந்து நம்ம த்ரோட்டா வச்சுதான் ஆகணும், ஃபுல் லென்த் வரணும். அவரு 2 பேர் எமோஷனும் கரெக்டா இருக்கா, இல்ல பேக்ரவுண்ட் கரெக்டா இருக்கா. சில பேர் பேக்ரவுண்ட் கை கட்டியிருந்தா கூட நல்லா இருக்கு, ஃபைட் நடந்துட்டு இருக்குமோ ஒருத்தன் அப்படி கை கட்டி நின்று நிற்பானுங்க, அது ஒரு மாதிரி ஃபைட்டே கெடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு 1 மோர் போவோம். ஸோ அது அந்த மாதிரியும் ஒரு விஷயம் இருக்கு. மாஸ்டர், இந்த மாதிரி யாராவது நின்று ஒரு நாள் மைக் விட்டு அடிச்சிருக்கீங்களா மாஸ்டர்? நானே இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நீங்க சொல்றது யோசிச்சு பார்த்தா அப்பதான் யோசிக்கிறேன். இங்க ஒரு ஆமா, fight நல்லா திடீர்னு ஃபைட் போயிட்டு இருக்கோம், பின்னாடி ஒருத்தவங்க கோட்டாய் விட்டுன்னு இப்படியே நான் டென்ஷன் ஆகும்ல. So அந்த மாதிரினா நம்ம அவ்வளவுதான் மாஸ்டர் ஜம்ப் பண்ணி போய் பார்த்துட்டு டேய் அப்படி சில பேர்லாம் தேவலாம் பேசின்னு இருப்பாங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல. மாஸ்டர் இது என்ன சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல நான் இல்ல அப்படிதான் சொல்றேன். இது சில பேர் எப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல நம்ம ஃபைட் நடக்கும் போது திடீர்னு பின்னாடி இருக்கவங்க யாராச்சும் வந்து ம், அவங்க வந்து வேற ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணாலே இங்க ஃபைட் டிஸ்டர்ப் ஆகும். ம். ஸோ நம்ம தோட்ட மானிட்டர்ல பார்க்கும்போது அதுவும் டிஸ்டர்ப் ஆகுதான்னு பார்த்தாதான் நம்ம வந்து ஃபைட்டு கரெக்டா போகும். அது சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் பேக்ரவுண்ட்ல யாராச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டாலுமே அது ஒரு பெரிய ம். நெகட்டிவா இருக்கும். ஓகே. அந்த இந்த படத்துல மாஸ்டர் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்துச்சு மாஸ்டர்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எங்களுக்கு சொல்லுங்களேன். இல்ல இதெல்லாம் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஃபைட்டரா ஒர்க் பண்ணது. இது வந்து டோட்டலா வந்து அலெக்ஸ் நல்லா பயங்கரமா அவர் சப்போர்ட் பண்ணாரு. அதனால சொன்னதெல்லாம் டக்குன்னு பண்ணிட்டாரு. ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. நல்ல ஃபுல்லா பயங்கரமா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஓகே. அதனால இப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. மாஸ்டர், இப்ப சமீபத்துல ஒரு சில படங்கள்ல வந்து ரொம்ப தவிர்க்க முடியாத மாதிரி ஒரு சில விபத்துகள்லாம் நடந்துச்சு ஆமா. அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். இப்ப ஸ்டண்ட் மேன் வந்து ஒருத்தவங்க இறக்குறாங்க அப்படின்றப்போ அந்த யூனியனே அங்க போய் இருக்காங்க. சோ ஒரு பெரிய சோகமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா உயிர் பணைய வச்சு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றாங்க சினிமானா அது ஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட் தான். சோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்குன்ற மாதிரி ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பீங்களா மாஸ்டர்? அப்படின்னா என்னென்ன மாஸ்டர்? ஆமா, இப்போ ரீசெண்டா ஒரு இறந்தவர் வந்து அவர் தெரிஞ்சவர் தான். எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹிட்லிஸ்ட்னு ஒரு படம், அந்த ஹிட்லிஸ்ட்ல நான் அசிஸ்டண்டா இருக்கும் போதெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம். சடனா இந்த மாதிரி சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் மேல இருந்து லைட், இப்போ இந்த ரோப்லாம் இருக்குல்ல, அந்த ரோப்லாம் கழட்டுறதுக்காக போனாரு. அப்போ அந்த லைட் சோர்ஸ் இல்லைன்றனால ஒரு கையில டார்ச் வச்சுட்டு பண்ணாரா என்னன்னு தெரியல. அது அங்கேருந்து கீழே வந்து இறந்துட்டு இருக்காரு. ஸோ அது சத்தம் கேட்டுதான் எல்லாம் ஓடி இருக்காங்க. ஸோ ப்ரிகாஷனா நம்ம என்னன்னா செட்டு எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, 6 மணி ஆனவன் டக்குன்னு எல்லாம் லைட்டு கிட்ட எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னே லைட்டை அவங்க இப்போ செகண்ட் எஸ்டன்லாம் வந்து நாங்கள் ரோப் கட்டியிருப்போம், போய் அவங்க வந்து கட்டி அவுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குல்ல. இதை வந்து இன்னொரு பேக்கப் சொன்ன அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ½ hour யாரெல்லாம் லைட்லாம் செட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணாம இருந்தா மேபி அந்த விஷயம் வந்து நடக்காம இருக்க வாய்ப்பு. இறங்கிக்கலாம் அந்த மாதிரி. எல்லாமே இல்லை, டோட்டலா டப்னு லைட்ல ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இருட்டுல போய் யாரும் கழட்ட மாட்டாங்கல்ல. ஸோ அது வந்து கழட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் போவாங்க. அது கொஞ்சம் ஆமா, அது ஒரு நேரமா நான் தெரியல. இது வரைக்கும் அவர் பயங்கரமான ஒர்க்கர், அந்த மாதிரி நடந்ததே இல்லை. அது போகும்போது அது அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி. தமிழ் தவிர வேற என்னென்ன லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு மாஸ்டர்? எனக்கு வந்து த்ரோட்டா மலையாளத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை. மலையாள படத்தில் வந்து டியான்னு சொல்லிட்டு ஒரு படம், அதுதான் அன்பரி மாஸ்டர் கூட ஃபர்ஸ்ட் மலையாளத்து படம் பண்ற படம். அவர் பிருத்திவிராஜ் சார், அவர் வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணுவார்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவரு பயங்கர பூஸ்டா இருப்பாரு.
ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மலையாள இண்டஸ்ட்ரியும் நம்ம போகணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஓகே. மலையாளம், கன்னடம் எல்லாத்தையும் போகணும் ஆசை. பட் ஆனால் மலையாளம் குறிப்பிட்டு மலையாளத்துல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா மாஸ்டர் வந்துட்டு மத்த சவுத் இந்தியன் மூவிஸ்ல இருக்கிறத விட மலையாளத்துல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா தானே இருக்கும். இப்ப மாறிடுச்சு. இப்போ நீங்க தள்ளுமலைலாம் பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லுவீங்க. இல்ல ஆரம்பத்துல இருந்து ஃபுல் ஃபைட் தான். எனக்கு இடத்துல அடிச்சு ஆமா, சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் தான் அவர் கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். அதுல வந்து நிறைய அவங்க டெக்னிக்கலா இப்போ நிறைய சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பயங்கர டெக்னிக்கலா யோசிச்சாரு. அதனால நம்மளும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும் போது ஃபைட்டு ஃபுல் ஆரம்பிச்சிருந்து ஃபைட்டா தானே இருக்கும் அது. ஓகே. ஆமா. நீங்க இப்போ மலையாளம் சினிமான்னு சொன்னதுனால இப்ப மின்னல் முரளி படமா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி தள்ளுமலை படமா இருக்கட்டும், ரொம்ப 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 கம்மி பட்ஜெட்ல பண்ண படம். ஆமா. பட் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியாது. பட் இங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வரல. சோ அது விஷயம் நீங்க ஏங்கி இருக்கீங்களா, எனக்கு மட்டும் கொடுங்கடா நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி? ஆமாமா, அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல படம் வந்தாலே நம்ம ஐயோ நம்ம வச்ச மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம இந்த மாதிரி ஒரு படம் வராதான்னு எல்லாருக்குமே தோணும். அந்த மாதிரி நிறைய படம் தோணி இருக்கு. மாஸ்டர் இப்ப நீங்க வந்துட்டு அசிஸ்டண்டா இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்த படம் அப்படின்னா என்ன படத்தை சொல்வீங்க நீங்க? எனக்கு கபாலி தான் ஃபர்ஸ்ட். கபாலி தான் ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஃபைட்டு பார்த்தது. ஏன்னா ரஜினி சாரு அவங்க கூட ஒர்க் பண்ணது, அதுக்கப்புறம் பாரஞ்சி சாரு, எல்லாரையுமே வந்து பாரஞ்சி சார்லாம் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. சும்மா உட்காந்துருந்தா பக்கத்துல வந்து உட்காந்துப்பாரு, பக்கத்துல வந்து பேசுவாரு, என்னடா என்ன பண்ற அப்படின்னு. அது த்ரோட்டா அது கேட்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா அவர் வந்து அழகா கேட்டு அவர் அந்த அளவுக்கு அவர் எல்லாரையும் ஃப்ரெண்ட்லியா வச்சுப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இதான் செமையா இருக்கு, நம்ம நல்லா ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபைட்டாவும் சரி, கத்துக்கின இடமும் சரி, இதெல்லாமே ஃபுல் கபாலி தான். கபாலி வந்து ஒரு எமோஷனலான ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் தான். ஃபர்ஸ்ட் படம் அன்பரி மாஸ்டர், இன்னொன்று அதில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இது ஃபுல் பெரிய ப்ராஜெக்ட். அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு கபாலின்றது பெரிய மாஸ்டர். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்கோம், ஃபைட் மாஸ்டர்ஸாக இருப்பாங்க. ஒரு சீனில் வந்து இப்படி நடிச்சிட்டு போங்க அப்படின்னா அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துட்டு நடிப்பில் வந்து இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நடிக்கிறதுக்கு இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு நம்ம இப்போ இருக்க ஃபீல்டே நம்ம வந்து ஜெயிக்கணும்ன்றது தான். இப்போதைக்கு ஸ்டண்ட்ல இருக்கோம். ஸ்டண்ட்ல மட்டும் ஸ்டண்ட் டைரக்டரா நம்ம வந்து எந்த உயரத்துக்கு போறோம்ன்றா ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிச்சிருக்கோம். அதுவே வந்து வரும். இப்போ பண்ணியாச்சு, ஒரு 5 படம் பண்ணிட்டேன். போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாமே போயிட்டு இருக்கு. 2 படம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். அதுவும் இந்த இயர்ல ரிலீஸ் ஆயிடும். என்னென்ன படங்கள் மாஸ்டர் அதெல்லாம்? இது ஆண்மகன் சொல்லிட்டு வெற்றி சார் பண்ற, பிரபு சார் இருப்பாரு அந்த படம். டைரக்டர் வந்து கந்தசாமின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ராஜசேகர்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர், ஆரி சார் வச்சு போயிட்டு இருக்கோம். அந்த படமும் ஆல்மோஸ்ட் நல்லா வந்திருக்கு. அது இல்லாம இப்போ ஸ்ரீகாந்த் சார் படம் போயிட்டு இருக்கு. அது வந்து அன்டைட்டில் தான். அதுவும் முத்துக்குமார்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர், அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ த்ரோட்டா எல்லாம் இன்னொன்று அன்டைட்டில் தான். அது வந்து த்ரோட்டா வந்து ஃபுல்லா எல்லாம் டெபியூட் தான் ஃபுல்லா. அந்த படமும் ஒரு மாதிரியான சப்ஜெக்ட், அதுவும் நல்லா இருக்கு. பட் நீங்க வந்து இப்போ நிறைய பேர் கூட டிராவல் பண்ணிருப்பீங்க, நிறைய ஆக்டர் கூட எல்லாம் டிராவல் பண்ணிருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ நீங்க வந்து மாஸ்டர் ஆயிட்டீங்க. இப்போ அந்த ஆக்டர் கூட வந்து ஒர்க் பண்ணணும், நான் மாஸ்டரா அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கலாம். அந்த மாதிரி ஆக்டர் யாராவது இருக்காங்க? எனக்கு சூர்யா சார் கூட ஒர்க் பண்ணுவோம். சூர்யா ரிப்போர்ட்டர்ல அந்த 1 ஷாட்ல முடிச்சுட்டு அவர் தூரத்துல இருந்து பார்க்கும் போதே ஆஹா மனுஷன் எப்படி இருக்காரு, அவங்க கூட ஒர்க் பண்ணோம். ஏன்னா அவரு பிசிக்கும் சரி, அந்த டக் டக்குன்னு புரிஞ்சுக்கிறதும் சரி, அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப. அதுதான் ஆஹா அவர் கிடைச்சாருன்னா நான் பின்னிருவேனே. ஆமா எல்லா ஃபைட் மாஸ்டருக்கும் அப்படிதான் இருக்கும். சூப்பர். விரைவில் வந்து சூர்யா அண்ட் உங்களுடைய காம்போ சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீம் சார்பா பிரேயர்ஸ் எல்லாம் நாங்க பண்ணிக்கிறோம். சீரியஸா உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் வெற்றி அடையணும்னு சொல்லி எங்க டீம் சார்பா வாழ்த்துறோம் சார். தேங்க்யூ.